கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சோபலை தந்து தேவைகளை சந்தித்து இவ்விதமாக எடுத்து வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன் நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் எடுத்து வந்த கிருபைகளுக்காய் நன்றி. இந்த மனமகிழ்ச்சியின் காலவெளியில நீர் எங்களோடு பேசுவீராக, இடைவிடுவீராக, உணர்த்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, விடுதலையாக்குவீராக. உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும். உடைய வார்த்தை கேட்கிற எங்கள் மேலும் உடைய பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த வார்த்தைக்கு விசுவாசிக்க, செவி கொடுக்க, அர்ப்பணிக்க ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தை ஆண்டவர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல பலம் தர ஆண்டவர் இரக்கம் செய்யும். துதிகிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே நம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 90 verse 14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி என்று சொல்லி இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. மோசேயனுடைய ஜெபமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும் என்று சொல்லி மோசே தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மோசேயுடைய வாழ்க்கையில செய்தது, அல்லது மோசே மூலமாய் நமக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை இங்கே நாம் வாசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. மோசேயுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும். எப்படி பிறந்தார், எப்படி காக்கப்பட்டார், எப்படி வளர்க்கப்பட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. அப்படின்னா பிரச்சனை வராதுன்னு சொல்லி வார்த்தை சொல்லல. பிரச்சனை வராது என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியில நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு போகாமல் இருக்க அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது என்று சொல்லி மோசே மூலமாய் அனுபவத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு இந்த காலவெளியில வெளிப்படுத்த விரும்புகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் அதோடு முடியல. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் மோசேயுடைய அனுபவத்தின்படி இங்கே நம்ம வாசிக்கும் போது எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. ஒரு பக்கம் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் நிரப்ப அவருடைய கிருபை ஒன்றே ஒன்று நமக்கு தேவை என்பதை மோசே அறிந்து கொண்டதுனால காலையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் சீனாய் வனாந்திரத்தில் அவருடைய பிரயாணங்கள்ல அவன் ஆண்டவரை விட்டுவிடாமல் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டபடினால அவனுடைய கடைசி பரியந்தம் கர்த்தருடைய கிருபை மோசையை சூழ்ந்து கொண்டது. 120 வயதாகியும் அவருடைய கண் பார்வை மங்கவும் இல்லை, அவருடைய பலன் குறையும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காலையிலே அந்த கிருபை வருகிற நேரத்தில் மோசே தேவ கிருபையை பெறுகிறதுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தபடினாலே ஆண்டவர் மோசையை தம்முடைய கிருபையினால நிரப்பி வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவர் மோசைக்கு இரக்கம் செய்தது போல இன்றைக்கு நமக்கும் இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி. நமக்கு ஜீவன் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனா கிருபை இல்லை அப்படின்னா ஒரு ஜீவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கிருபை இல்லைன்னா பணத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்நாளில் மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவனை பார்க்கில் உங்களுடைய கிருபை மேலானதுன்னு சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கர்த்தருடைய கிருபை அது பெரியது, அதுக்கு இணை ஒன்றும் கிடையாது. பணத்தையோ வேற உலகத்துடைய எந்த ஒரு உயர்ந்த காரியங்களையோ அதுக்கு ஒப்பிட முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உலகத்தாருக்கு எல்லாமே பெற்றிருக்கிறார்கள்,
ஆனால் நாம் தேவனுடைய கண்கள்ல கிருபையை பெற்றுள்ளாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்நாட்களில் தேவன் நாம் மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் வழிகளை திறந்து நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கிருபையை சார்ந்திருக்கும் போது அந்த கிருபை விலகாது என்று வசனம் சொல்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை மாறாது. உலகத்துல பூகம்பங்களோ பூமி அதிர்ச்சிகளோ பலவிதமான இயற்கை பேரிடர்களோ ஒவ்வொரு நாள் நடந்துட்டு தான் வருது. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் அவருடைய கிருபை என்ன பண்ணுமா, சூழ்ந்து கொள்ளும். அப்போ அந்த கிருபையினுடைய மேன்மையை இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபை நாள் என்ன பண்ணுங்க, திருப்தியாக்கும். காலை தோறும் அப்படி கிருபைகள் புதிதா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. காலை நேரத்தில் தேடும் போது ஆண்டவர் அந்த கிருபையை தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கீழே உள்ள வசனங்கள்ல அந்த கிருபையை பெற்றுக்கொண்டுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குது என்பதை 15, 16, 17 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கிருபை நமக்கு வேண்டும் என்று சொன்னாலும் அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு கொடுக்கப்படுகிறது, கர்த்தர் யார் மேல கிருபையா இருக்க விரும்புகிறார் என்பதை நாம் அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த கிருபை கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன, யாருக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார் அல்லது கிருபை பெற்றவருடைய நிலைமை என்ன என்பதை நம்ம வசனத்தின் மூலமாய் தெளிவாய் புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Ephesians chapter 2 verse 8 and 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபேசியர் 2:8-9 விதமாய் சொல்லுகிறது. கிருபையினாலே ஆண்டவர் கிருபை தரார். விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய இரக்கம் மனுகுலத்தின் மேல வந்த நோக்கம், அந்த கிருபை எதுக்கு ஆண்டவர் காட்டுறாருன்னா, பாவமா இருக்கிற ஒரு மனுஷன் அவன் ஆஸ்வதிக்கப்பட முடியாது, அவன் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே அவன் ஆஸ்வதிக்கப்பட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாதபடி அவனுக்கு மன்னிப்பை அளிக்கிறார் அல்லது தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களும் தேவனுக்கு விரோதமானவர்களாய் காணப்படுகிறபடினால தேவனுக்கு அந்நியரும் எதிராளிகளுமாய் இருந்த நம்மை அவர் தண்டியாமல் நம்மை மன்னிக்கு சித்தமுள்ளவராய் அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணுங்க, ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அதிகாலையில தேடும் போது கிருபை அளிக்கிறாரே. அப்படி கிருபை அளிக்கிற நோக்கம் என்ன, நாம் ரட்சிப்பை பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்ளும் போது, பாவத்திலிருந்து விடுதலையாகும் போதுதான் நம்முடைய வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டி எல்லா நன்மைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதற்கு இணையாக இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே சொல்றாரு, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24 வசனத்துல ரோமர் அப்படியா பவுல் எழுதும் போது அதை எழுதுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். இலவசமாய் அப்படியே கிருபையினால, அந்த கிருபை எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறார். அது இலவசமானது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு என்ன பண்றீங்க, நீ கிருபையினால வருகிற மீட்பு. ஆண்டவருடைய நாம அந்த கிருபையினால முதலாவது ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை நமக்கு சிந்தினார். நாம் அப்படியாய் பாவி என்று ஒத்துக்கொண்டு தேவனுடைய பாதத்துல நம்ம அப்படியாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். எதுல இருந்து மீட்டுக் கொள்கிறார், பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டு அதுக்கப்புறம் நீதிமான்களா என்ன பண்ணுகிறாரு, மாற்றி அந்த நீதிமான்கள் என்ன பண்ணும், வாழ்நெல்லாம் கலிகூர்ந்து செழிக்கும்படி கர்த்தர், ஏது எல்லாருக்கும் உரிய சுதந்திரம் அல்ல, நீதிமான்களாய் மாறி கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்ய விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, வாழ்நாள் முழுவதும் என்ன பண்றாரு, கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். மோசேக்கு அவ்வளவு பலன் இருந்தது.
ஆனா எகிப்திலிருந்து வந்த எல்லாருமே கானானுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. காரணம், அவர்கள் நீதியான காரியங்களை விரும்பாதபடி எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தாங்களோ அந்த மார்க்கத்தாருடைய பழக்கங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக இவர்கள் வாழ ஆரம்பித்ததினாலே அநேகர் வனாந்திரத்தில் மடிந்து போனார்கள். ஆனா மோசே அப்படி இல்லாதபடி தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து வந்ததினால ஆண்டவர் அந்த வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது போல நமக்கும் அவர் செய்ய நம்ம சொல்றோம், உங்க கிருபை வேண்டுவரே, கிருபை ஆண்டவரே, கிருபை வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை ஆண்டவர் யாருக்கு தருகிறார், எதற்காக தருகிறார்னா நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று அவர் கிருபை என்ன பண்றாரு, அவருடைய இரக்கத்தை தந்து நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே, நீதியின் பாதையிலே நடத்த விரும்புகிறார். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம எபேசியர்ல படிச்சபடி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம ஜெபிக்க, ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபையை தர்றாருன்னா அவனுக்குள்ள பரிபூர்ண ரட்சிப்பு காணப்பட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கோன்றது நம்முடைய நோக்கம், நல்லா இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனா ஆண்டவருடைய விருப்பம், அவங்க எப்படியாவது என்ன பண்ணணும், ரட்சிப்பை, மீட்பை, பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை, விடுதலையை அவங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் என்ன பண்ண முடியும், அவர்கள் மகிழ்ந்திருக்க முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்து, முதலாவது ஆண்டவர் இந்த கிருபையின் மூலமான இலவசமான ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். நாங்க ரட்சிக்கப்பட மாட்டோம், பாவத்திலிருந்து விடுதலையாக மனசு இல்லை, ஆனா எங்க வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அது வேதத்துக்கு உரிய ஒரு காரியம் அல்ல என்பதை அறிந்து கொண்டு, இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நல்லா ஜாலியா இருக்கணும், கர்த்தருடைய கிருபையினால நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், ஆஸ்வாதமா இருக்கணும், எல்லாம் நல்லது. அது எதுல இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது, பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்படுகிறது. அதை நாம் தொடர்ந்து அனுதின ரட்சிப்பு நிறைவேறும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அனுதின ரட்சிப்பு, முடிவிருந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதை நம்ம காத்து கொண்டா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்நாள் முழுவதும் நம்ம மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். போராட்டம், பிரச்சனை எது வந்தாலும் சரி, ஒரு பக்கம் ஆண்டவர் நீதிமான்களை கைவிடுகிறதில்லை, பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை என்ற வார்த்தையின்படி இந்த ஜீவியத்தில் நிலைத்திருக்கும் போது மாத்திரம்தான் அவர்கள் வாழ்நாள் முழுதும் களிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, எப்படி தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு வருகிறது என்று சொன்னால், நம்ம ஆல்ரெடி படிச்சோம். எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனத்துல விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது எப்படி கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு 4 காரியங்களை நம்ம வாசிக்கும் போது மீதி உள்ள அந்த 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரோமர் 5:2 அவர் மூலமா, யார் மூலமா அந்த கிருபை கிடைக்கிறதுனா இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று சொல்லி 5 அதிகாரம் 1 வசனத்தில் அவர் மட்டும்தான் கிருபையை தருகிறார். அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால நம்ம பெற்றிருக்கிறோம். விசுவாசம் இல்லை அப்படின்னா தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் செயல்படும். நம்ம நல்லவங்களா இருக்கலாம், நம்ம தேவனுக்கு பயந்தவங்களா இருக்கலாம், மனசாட்சிக்கு பயந்தவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தரை அப்படியே குருட்டுத்தனமாய் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை, போதனைகளை விசுவாசிக்கும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். தேவனை ஒரு நாளும் ஒரு காலம் ஒருவரும் கண்டதில்லை, யாரும் பிதாவை கண்டதில்லை. குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தார், மரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை பார்த்ததில்லை. ஆனால் அந்த வார்த்தையில என்னைக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, நம்மை அப்படியா நம்முடைய உள்ளத்துல பரிபூர்ணமா இதை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆண்டவரிடத்துல கிட்டி சேரக்கூடிய ஒரு காரியங்கள்ல விசுவாசத்தோடு என்ன பண்ணுவோம், கிருபாசனத்தில சேரக்கடுவோம் என்று சொல்லி அநேக இடங்கள்ல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, தேவனுடைய இரக்கங்களையோ, அவருடைய கிருபைகளையோ, அற்புதங்களையோ, ஆசீர்வாதங்களையோ விசுவாசம் இல்லாத ஒருவருக்கு ஆண்டவர் தானாய் வந்து செய்ய முடியாது. இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்தில் எதெல்லாம் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. 2 மனசு, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு நிலைமை மாறி கர்த்தர் நிச்சயம் எனக்கு செய்வார் என்று சொல்லி நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல,
கர்த்தரிடத்துல நம்ம விசுவாசத்தோடு வரும்போது அங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்வோமாக. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் வரும்போது ஆண்டவர் கிருபை செய்கிறார். இரண்டாவது, அவருடைய சன்னிதானத்துக்கு வர முடியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 4:60. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒருவனும் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிற வேளையில நம்ம ஆண்டவரிடத்துல வருகிறதுக்கு நமக்கு பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறபடினால ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு, அந்த விசுவாசம் என்பது இருதயத்தில் ஆரம்பித்து அது செய்கைகளே காணப்பட வேண்டும். நாம் இந்த வசனம் சொல்லுது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஆண்டுடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாய செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில என்ன பண்ண கடவோம், சேர கடவோம். அவருடைய பாதத்துல வரும்போதுதான் அந்த கிருபையை கத்த தருகிறார். ஆண்டுடைய பாதத்தை வர விரும்பாதவர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள், அதை மறுதளிக்கிறவர்களுக்கு அந்த கிருபை அளிக்கப்படாது. ஆண்டுடைய சமூகத்தை தேடி ஓடி வரும்போது எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை அளித்து அவர்கள் பரிசுத்தமாக்கி கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. விசுவாசத்தினால கிருபை கிடைக்கிறது. அந்த விசுவாச செயலிலே காணப்பட முடியும். எப்படிப்பட்ட செயல்னா ஆண்டவரிடத்துல ஓடி வரணும். வேற எந்த நற்செயல்களினாலும் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டுடைய பாதத்துல நாம் கடந்து வந்து நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட வல்லமுடையவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 23:6 சொல்லுகிறபடி ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. Psalms 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி இந்த வசனம் சொல்லுது. சங்கீதத்துல சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை என்ன பண்ணுமா, தொடரும். அப்படின்னா கர்த்தரை மேய்ப்பராக கொண்டு அவருடைய சட்ட திட்டங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபையை தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரத்துல நிறைய பேர் வந்தாங்க, அநேகர் வந்தாங்க. அவர் மனுஷனா இருக்கும் போது அநேகர் வேலை சூழ்ந்து கொண்டாங்க. ஆனா அந்த உபதேசத்தை எல்லாம் அநேகர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உபதேசம் கடினமா இருக்கிறதுன்னு சொல்லி அநேகர் கடந்து போய் விட்டார்கள். அற்புதங்களை, அடையாளங்களை மாத்திரம் பார்க்கணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய வழிகள் அவங்க பிரியமா இருக்க விருப்பம் இல்லாதவர் அப்படின்னால அவருடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்காமல் போயிற்று. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய சகல காரியங்களுக்கு நான் அடிபணிந்திருக்கிறேன், அடிமையா இருக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்ற நிலைமையில காணப்படும் போது தாவீது சொல்கிறார், நன்மையின் கிருபை என்னை தொடர்கிறது. ஆண்டவருடைய நாமம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினா நமக்கு உண்டாகிற விசுவாசம் தேவனிடத்துல கொண்டு வருகிறது. தேவனிடத்துல வந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம மறுப்பு தெரிவிக்காதபடி நம்ம கீழ்ப்படிந்து காணப்படுவோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவன் அப்படி இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன பண்றாரு, கிருபை அளிக்கிறார். பரிசேயன் ஆயக்காரன் என்ற அந்த ஜெபத்துல அந்த ஆயக்காரன் முற்றிலும் தன்னை தாழ்த்தி தேவனுடைய பிரமாணங்களுக்கு முன்பாக நான் பாவியா இருக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னை நோக்கி பார்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவருடைய நாம் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வரும்போது தங்க பாவின்னு உணருவாங்க. ஆனா தங்களை தாழ்த்துவதற்கு விட்டு கொடுக்கறதில்லை. அநேக நேரங்கள்ல அவர்கள் அந்த தாழ்மையுடைய சிந்தை அவர்களுக்கு உள்ள காணப்படாதபடினால அந்த தேவனுடைய முற்றிலுமான கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடி அவருடைய வாழ்நாட்கள் அவர்கள் கஷ்டப்படுகிறதை நம்ம அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா, கர்த்தருக்கு முன்னாடி நான் பாவிதான்,
கத்துக்கு முன்னாடி நான் பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்ற நம்ம வாழ்க்கையில முற்றிலும் ஒரு அர்ப்பணிப்பு காணப்படும் போது, ஒரு தாழ்மை காணப்படும் போது, தேவனுக்கு முற்றிலும் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் தந்து அவர்களை வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்தபடி மகிழ பண்ணுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. அந்த கிருபையை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன பண்றாங்க, முதலாவது ரட்சிப்புக்குள்ளாய் கர்த்தர் நடத்துகிறார் என்று நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு அருளி செய்கிறார். நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 90 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் போது, Psalms chapter 90 verse 50, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில வந்த பிறகு நல்லா கவனிங்க, உடனே நம்ம உயர்த்தப்பட போகிறது கிடையாது. அந்த வசனத்தை தெரிவ, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியா எங்களை என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவருக்காய் நம்ம துன்பப்படுகிறது வேற, நம்முடைய பாவத்தினால துன்பப்படுகிறது வேற. நன்றாக அறிந்து கொள்வோம். கர்த்தருக்காக பாடுபட்டால் கர்த்தரோட ஆளுகை என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய நாமத்திற்காக வருகிற பாடுகள் துன்பங்களை நம்ம ஏற்று கர்த்தருடைய காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கும் போது ஒரு நாள்ல கர்த்தர் நிச்சயமாய் நாம் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு கர்த்தருடைய நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டினதுனால எல்லாமே அவனை விட்டு போயிற்று. ஆனால் அவன் கர்த்தரை விட்டு விடாமல் இருந்தபடினால அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு, திரும்பி தந்து அவனை ஆசீர்வதித்தார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவரே பாடுகளை அனுமதிப்பார், சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். நம்ம ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும் போது கவனிங்க, நம்ம எதை தேவனுக்காக விட்டு கொடுக்கிறோமோ ஆண்டவர் அதை திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பேதுருவை பார்த்து சொல்லும் போது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. அவன் வலையும் தன்னுடைய மீன்களையும் விட்டுட்டு கர்த்தரை பின்பற்றி வந்தபடினால ஆண்டவர் அவனை மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவதும் அல்லாமல் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். நம்ம அதிக நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை அதிகமாய் நம்ம பெற்றுக்கொள்கிறோமே. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளும் போது அந்த 3 அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடைபெறும். ஒருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை இருந்தா என்ன நடக்கும்னா, அவங்க ஆண்டவருக்காக இழந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாய் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தார் ரட்சிக்கப்படாதவங்களா இருப்பாங்க. அதனால இவங்க வெளியே துரத்தப்படுவாங்க, அவமானத்துக்குள்ளாய் மாறுவாங்க. ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்பார்கள். ஒரு நாள்ல கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை திரும்ப எல்லாவற்றையும் தந்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அநேக ஊமைகளை நம்ம வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவரீ எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குள்ள ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்குள்ளேயே தொடர்ந்து காணப்படும் போது கர்த்தர் நிச்சயமா எங்களை என்ன பண்ணுவாரு, எங்களை ஆஸ்வதிப்பார், உயர்த்துவார்னு சொல்லி நம்முடைய இருதயம் அவர் மேல ஒரே நிலைவரமாய் காணப்படும் போது அவருடைய நாட்கள் வரும். அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி சொல்கிறபடி ஒரு உயர்வின் நாட்கள் வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய 1 பேதுரு 5 அதிகாரம் 10 வசனத்துல அதுக்கு ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் நம்ம ஆண்டவருக்காய் அனுபவிக்கிற பாடுகள் அது சீக்கிரத்துல என்ன பண்ணிரும், நீங்கி போயிரும். கர்த்தருடைய நாம மகிமை. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என்ன பண்ணுவாராம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, எல்லா விதத்துல தளர்ந்து போன நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, பொருளாதாரத்துல எந்தெந்த காரியங்கள்ல நம்ம குறைவா இருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, பலப்படுத்தி ஆண்டவர் நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தருடைய மகிமைக்காக அவருடைய மகிமையில அழைக்கப்பட்ட நாம் தொடர்ந்து ஆண்டவருக்காய் பாட அனுபவிக்கும் போது நிச்சயமாய் பாடு என்பது என்ன, ஆண்டவருக்காக வரும்போது பல காரியங்களை இழக்க வேண்டியது வரும், பல காரியங்களை விட்டுவிட வேண்டியது வரும். தேவனுக்காய் பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் அது பின் நாட்களிலே இழந்த எல்லா மகிமையும் கனத்தையும் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார் என்பதை திட்டமாய் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 90 அதிகாரம் 16 வசனம், Psalms chapter 90 verse 16. உமது கிரியையை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. அதாவது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16 வசனத்துல உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். கர்த்தர் காட்ஸ் டீட்ஸ், ஆண்டவருடைய மிராக்கிள்ஸ், ஆண்டவருடைய வழிநடத்துதல், ஆண்டவருடைய தொடுதல், அவருடைய பலத்த கரம் நம்மோடு இருக்கிறதை நம்மால என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். முதலாவது இழந்தவைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது ஆண்டுடைய பாதுகாப்பின் கரமும் வழிநடத்துற கரமும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுது. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல அசைவாடினார் என்று சொல்லி அநேக இடங்கள்ல தேவ பக்தர்கள் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்ம மேல தொடர்ந்து இருந்து வாழ்நாள் எல்லாம் நம்மை ஆஸ்வதிக்கும்படி அவருடைய பாதுகாப்பு வழிநடத்தலும் அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், அவருடைய பலத்த கிரியைகளை பார்க்க முடியும். மோசே வனாந்தரத்துல வரும்போது ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்தார். பார் என்னுடைய கரத்தை பாருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, பார்வோனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி இது மனுஷனுடைய கையே கிடையாது, இது தேவனுடைய விரல் சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் பலத்த காரியங்களை அங்க என்ன பண்ணாரு, மிராக்குலஸ்லி எப்படி சொல்ல, சூப்பர் நேச்சுரல் பவர். ஆண்டவர் பலத்த காரியங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நமக்கு ஆச்சரியப்படுகிற விதத்துல ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதை அவர் நம்ம பார்க்க முடியும். யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அந்த கிருபையுடைய, நமக்கு கிருபை கிடைச்சது, ஆண்டுடைய கண்களில் கிருபை இருக்கிறது, நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டு வரலாம்னா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தின் கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 92 4 வசனம், Psalms 92 verse 4. கர்த்தாவே, உமது செய்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவீர். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உமது செய்கைகளால் என்னை என்ன பண்ணினீர், மகிழ்ச்சி ஆக்கினீர். ஆண்டவருடைய நாமம் அவர் செய்கிற உதவிகள் மூலமாய் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் நான் என்ன பண்ணுகிறேன், ஆனந்த சத்தம் விடுகிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவரை சத்தமாய் துதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபைகள் நடப்பிக்கும்படியாய் விரும்புகிறார். இந்த கிருபை எப்படியாவது பெற்றுக்கொண்டோம்னா இந்த காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய கரத்தின் கிரிகளை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுகிறதை எப்ப பார்க்க முடியும்னா அந்த கிருபைக்கு காத்திருந்து தெய்வ கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தமக்கு கிருபையை யாருக்கெல்லாம் அருளி செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை ஆஸ்வதிக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை அங்க வாசிக்கும் போது 17ஆம் வசனத்துல சங்கீதம் 90 அதிகாரம் 17 வசனம், Psalms chapter 90 verse 17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். 16ஆம் வசனத்துல கர்த்தருடைய கிரியை, ஆண்டுடைய பலத்த கரம், ஆண்டுடைய அற்புதங்கள், ஆண்டுடைய அடையாளங்கள், அதிசயங்கள், ஆண்டுடைய வழிநடத்துதல், ஆண்டுடைய பாதுகாப்பை நம்ம பார்க்க முடியும். 17ஆம் வசனத்துல இந்த கிருபை பெற்றோருடைய வாழ்க்கையில என்ன காணப்படுகிறதுனா, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அப்ப அவருடைய கிருபை இருக்கும்போது என்ன நடக்குன்னா, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் என்ன பண்ணுங்க, உறுதிப்படுத்தும். அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லுகிறது, அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும், சகல தடைகள் உடைக்கப்படும். நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படும். ஆண்டவர் நம்ம மூலமா என்ன விரும்புகிறோமோ, என்ன காரியங்களை எடுக்கிறோமோ அதில் ஒரு ஜெயத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து ரட்சிப்பை காத்துக்கொண்டு அப்படியாய் நாம் காணப்படுகிற வேளையில நீதிமான் செய்வது எல்லாம் வாய்க்கும் சொல்லுகிறபடி நம்ம செய்கிற ஊழியங்களா இருக்கட்டும், நம்ம செய்கிற வேலையா இருக்கட்டும், நம்ம எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் தடைகளை உடைத்து நம்மை நடத்தி
அங்க ஒரு அற்புதங்களை காண செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறதா, கர்த்தனை நடத்துகிறாரா, என்னுடைய கையின் கிரியைகளை ஆஸ்வதிக்கிறாரா. ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லா விதத்திலையும் நம்ம நேர்த்தியாய் நடத்தி நம்முடைய வாழ்நாள் முழுதும், இது ஏதோ ஒரு நாள் நடக்கிறதுல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதையும், நம்ம செய்கிற சகல காரியங்களை ஆண்டவர் வாக்கியம் பண்ணுகிறதையும் நம்ம மரணம் வரைந்து நம்மளால பார்க்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனாலதான் மோசே எப்படி சொல்றார், எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு இருந்தா போதும். பணம் சில நேரத்துல இருக்கும், இருக்காது. ஜனம் சில நேரத்துல இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. சில நேரத்துல பலன் குறையும், சில நேரத்துல சூழ்நிலைகள் மாறும், சில நேரத்துல இந்த உலகத்துல எல்லாமே காரியங்கள் என்ன மாறினாலும் சரி, தேவனை அண்டிக் கொள்வர்களுக்கு அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. அப்ப அந்த கிருபை பெற்றவர்கள் அவங்களால வாழ்ந்து ஜெயிக்க முடியும். ஒரு நல்ல ஒரு அப்படியே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தேவன் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 22 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 22 verse 28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபை பற்றி இங்க சொல்லும் போது இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு என்ன பண்ணப்படும், நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு என்ன பண்ணப்படும், நிலைவரப்படும். எந்த ஒரு வல்லமையும் அதை மாற்ற முடியாது. உம்முடைய பாதைகளில் என்ன பண்ணுமா, வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது தேவனுடைய கிருபையை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இரண்டாவது, கர்த்தருடைய பலத்த கரத்தின் செயல்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், சூப்பர் நேச்சுரல் வே. ஆண்டவர் நமக்கு இயற்கைக்கு மேலான, நம்ம எதிர்பார்க்காத விளத்துல கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, நம்முடைய அனுதின காரியங்கள, ஒவ்வொரு காரியங்கள்ல ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை, முயற்சிகளை ஆஸ்வதித்து இவ்விதமாய் நம்மை பெருக பண்ணுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் இதை அறிந்த மோசே தன்னுடைய வாழ்நாள்ல அந்த கிருபையை கண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்க வாழ்நாள் முழுதும் எங்களுக்கு கிருபை மாத்திரம் போதும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனுக்கு கிருபை இருந்தா அவன் தனிமையாய் அவனால ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனிமையா இருந்து தன்னுடைய ஓட்டத்தை ஓட முடியும். அவன் எந்த ஒரு காரியத்தையோ நபரையோ சூழ்நிலையோ சார்ந்தராதபடி அந்த கிருபை அவனை தொடர்ந்து பாதுகாக்க வரைமுடியதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவரே, ஒரு குடும்பம், சபை எல்லாமே தேவன் நமக்கு தந்தாலும் நாங்க கிருபையை சார்ந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையில் நம்முடைய கிருபை அதிகமாய் தாங்க. ஆண்டவரே, 1000 பேர் எங்க கூட இருந்தாலும் உங்க கிருபை இல்லைன்னா எங்க ஜீவன் பாதுகாக்கப்பட முடியாது. ஆனா கிருபை ஒன்று இருந்தால் எந்த இடத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடினால இந்த காலவேளையில இந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த கிருபை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்று சொல்லி அநேக காரியங்கள் வசனத்தின் மூலமாய் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஐயா, இந்த முறையில தேவனுடைய கிருபை நாங்கள் பரிபூர்ணமாய் பெற்று ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி, தாவீதுக்கு அருளினா நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. அந்த மோசே கிருபை பெற்றவராய் காணப்பட்டபடினால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பிறக்கும் போதே அவரை தெரிந்து கொண்டு எப்படி இதுவரைக்கும் நடத்தி வந்தாரோ தன்னுடைய வாழ்நாட்கள்ல, அதே போல நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, பார்வோனுடைய கரத்திலேயோ அல்ல, உலக ஜனனுடைய கரத்துல அல்ல, உம்முடைய கரத்துல எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும், உம்முடைய கண்கள் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது எல்லா இடங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம அப்படி கொடிய நாட்கள்ல அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய கண்கள்ல ஆண்டவர் இரக்கத்தை பெற பண்ணினார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல நம்மோடு இருக்க கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். யோசுவாட்ட சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு என்ன பண்ணுவேன், இருப்பேன். அதே வார்த்தையை நம்ம அப்படியோ நம்ம விசுவாசிப்போம். மோசையோடு யோசுவாவோடு இருந்தது போல என்னோடு நீங்க இருங்கன்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து அந்த கிருபைக்காய் காத்திருந்து பெற்றுக்கொண்டு நம்ம அப்படியே சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம ஈடுபடும் போது நம்ம ஆண்டவருக்காய் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பரிபூர்ணமாய் பெற்று நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஐயா, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூறும்படி
ஆண்டவரே இப்படி கிருபையினால் எங்களை நிரப்பும் சொல்லி மோசேயுடைய ஜெபம் இப்படியா இருக்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த முறையில் தேவனுடைய கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. வியாதி வரலாம், வேதனை வரலாம், பலவீனங்கள் வரலாம், தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பவுலை பலப்படுத்தின தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து ஆண்டவரே முற்றிலும் காக்க வல்லவராக இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஒருவேளை வரங்கள் எங்களுக்கு இருந்தாலும் சரி, கிருபை இல்லாவிட்டால் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பரிபூர்ண தெய்வ கிருபைகள் எங்களோட வாழ்க்கையில விளங்கும்படியா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நன்மை கிருபை தொடரும் சொல்லுகிறபடி கிருபைக்குள்ளாய் நாங்கள் காக்கப்பட ஆண்டவர் ஒவ்வொரு நாள் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி உடைய கிருபையை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்யும். துதிக மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.